என் பெயர் காவ்யா. வயது இப்போது 23. கல்யாணமாகி 3 வருடங்கள் ஆகின்றன. என் மகன் அரவிந்துக்கு 2 வயது. என் கணவர் சூர்யா சிங்கப்பூரில் மென்பொருள் நிறுவனம் ஒன்றில் வேலை பார்க்கிறார். அவர் 2 வருடங்களுக்கு ஒரு முறைதான் ஊருக்கு வருவார். ஆரம்பத்தில் இது பிரச்சனையாக தெரியவில்லை. ஆனால் நாட்கள் செல்லச் செல்ல இரவுகள் எனக்கு மிகப்பெரிய சவாலாக மாறின. என் கணவர் இல்லாத வெற்றிடம் என்னை அரித்துக் கொண்டே இருந்தது. உடல் மற்றும் மன இரண்டிலும் நான் தவித்தேன். மாலை நேரங்களில் அரவிந்த் தூங்கிவிட்டால் அந்த வீட்டின் மௌனம் என்னை பித்து பிடித்தவள் போல ஆக்கும். சமையலறையில் நின்று காய்கறிகளை நறுக்குவேன். கத்தியின் நகர்வில் என் கவனத்தை திசை திருப்ப முயற்சிப்பேன். ஆனால் ஒவ்வொரு இரவும் ஒரே மாதிரியான துன்பம். குளிர்சாதன பெட்டியின் முன்னால் நின்று காய்கறிகளை வைத்து ஏதாவது புது ரெசிபி முயற்சிப்பேன். ஆனால் அது என் மனதை கவரவில்லை. வீட்டு வேலைகளில் முழு கவனம் செலுத்த முயன்றும் என் உடல் ஒவ்வொரு மூலக்கூறாக என்னை பைத்தியமாக்கியது. தெருவில் நான் செல்லும்போது ஆண்களின் பார்வை என் மீது விழுகிறதா என்று கூர்மையாக கவனிப்பேன். அவர்கள் என்னை ஒருமுறை பார்த்தாலும் எனக்குள் ஒரு புது உற்சாகம் பிறக்கும். என் உடல் எப்படி இருக்கிறது, என் நடை எப்படி இருக்கிறது, என் சேலை எப்படி அசைகிறது என்று கணித்தேன். கடைக்கு செல்லும் வழியிலும் பூசாரியை பார்க்கும் போதும் என் மீது பார்வைப்படும் ஆண்களை நான் வேண்டுமென்றே கவனிப்பேன். அவர்களின் பார்வையில் இருக்கும் திடீர் மாற்றம் எனக்குள் ஒரு போதையை ஏற்படுத்தும். ஒரு கட்டத்தில் நான் வேண்டுமென்றே இறுக்கமான புடவைகளை அணிய ஆரம்பித்தேன். என் இடையும் முழங்கையும் தோளும் எடுப்பாகத் தெரியும்படி நடந்தேன். பல ஆண்கள் என்னை திரும்பி பார்த்தார்கள். சிலர் மெல்லிய புன்னகையுடன் என்னை கடந்து சென்றனர். ஆனால் என் மாமனார் ரங்கநாதன் மட்டும் என்னை பார்த்தாலும் பார்க்காதது போல நடந்தார். அவர் எப்போதும் என் முன்னால் வரும்போது ஒரு கம்பீரமான மரம் போலிருந்தார். 55 வயதில் அவர் தன் உடலை ஒரு இளைஞனைப் போல பராமரித்து வருகிறார். வெள்ளை வேட்டியும் சட்டையுமாக அவர் அமர்ந்திருக்கும் போது அவர் முகத்தில் ஒரு அமைதி தெரியும். ஆனால் எனக்குள் ஏற்பட்ட பசி அவரையும் நோக்கி திரும்பத் தயாராக இருந்தது. ஒரு நாள் மாலை நான் தோழி பவித்ராவிடம் பேசிக் கொண்டிருந்தேன். அவள் சில ஆன்லைன் கதைகளை பற்றி பேசினாள். அதில் ஒரு திருமணமான பெண் தன் மாமனாருடன் தவறான உறவில் ஈடுபடுவதாக ஒரு கதை இருந்தது. முதலில் எனக்கு அது வெறுப்பாக இருந்தது. ஆனால் அந்த கதையை நான் முழுமையாக படிக்க ஆரம்பித்தபோது எனக்கு தெரியாமல் என் உடல் கலங்கியது. அதன் பின்னர் நான் வேண்டுமென்றே அத்தகைய கதைகளை தேடி படிக்க ஆரம்பித்தேன். மாமனார் மருமகள் உறவு பற்றி எழுதப்பட்ட ஒவ்வொரு கதையும் எனக்குள் ஒரு சலனத்தை ஏற்படுத்தியது. அந்த சலனம் என்னை மிகவும் குழப்பியது. ஆனால் என்னால் அதை நிறுத்த முடியவில்லை. ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு காட்சியும் என் இரவுகளை இன்னும் வேதனையாக்கியது. நான் ரங்கநாதனை ஒரு மாமனாராக மட்டுமே பார்த்தேன். இப்போது அந்த பார்வை சற்று மாற ஆரம்பித்திருந்தது. என் மனதில் ஒரு எண்ணம் உதயமானது. அவரும் தனிமையில் தவிக்கிறார். அவர் மனைவியை இழந்த பல வருடங்கள். நானும் கணவனை தொலைவில் இழந்த பெண். நாம் இருவரும் சேர்ந்து இந்த தனிமையை போக்க முடியாது. இந்த ஒரு எண்ணம் என்னை சற்று பயமுறுத்தியது. ஆனால் அதே நேரத்தில் உற்சாகமும் அளித்தது. இருள் சூழ்ந்த அந்த அறையில் நான் ஒரு முடிவு எடுக்க ஆரம்பித்தேன். அடுத்த நாளிலிருந்து என் திட்டம் தொடங்கியது. ஆனால் அது என்னை எங்கே அழைத்துச் செல்லும் என்று அப்போது எனக்கு தெரியவில்லை. என் உதடுகளில் ஒரு புன்னகையுடன் நான் தூங்க சென்றேன். காலை வந்தால் நான் வேறு ஒரு காவ்யாவாக இருப்பேன். மாமனாரின் அந்த அசைவற்ற முகம் என் மீது பார்வையை செலுத்தாததற்கு காரணம் என்ன? அவர் உண்மையில் ஒரு பாறையா அல்லது பாறைக்குள்ளும் எரிமலை ஒளிந்திருக்கும்? காலை 8 மணி. நான் வேண்டுமென்றே என் புடவையை இடுப்பில் சற்று தளர்வாக மாட்டிக்கொண்டேன். சேலையின் மேல் தலைப்பை மட்டும் இறுக்கியபடி சமையலறையில் நின்று பாத்திரங்களை கழுவிக் கொண்டிருந்தேன். ரங்கநாதன் மாமா ஹாலில் அமர்ந்து செய்தித்தாளை படித்து கொண்டிருந்தார். அவருக்கு எதிரே நான் குனிந்தபோது என் இடுப்பின் வளைவு அவர் கண்களில் பட வேண்டும் என்று நான் வேண்டுமென்றே செய்தேன்.
எனக்குள்ளே ஒரு பதற்றம், ஒரு எதிர்பார்ப்பு. அவரை ஒரு முறை பார்த்தேன். அவர் தலை நிமிர்ந்து என்னை பார்த்தாரா? இல்லை. செய்தித்தாளின் மீதே அவர் கவனம் இருந்தது. சற்று நேரம் கழித்து நான் காப்பி தயார் செய்தேன். அவர் அருகே சென்று, மாமா, காப்பி வேணுமா என்று கேட்டேன். என் குரலில் ஒரு மென்மையான கம்பி. அவர் தலையை நிமிர்த்தாமல், வைத்துட்டு போ காவ்யா என்றார். நான் அவர் அருகில் நின்றேன். வேண்டுமென்றே ஒரு நொடி நின்று என் சேலையின் நார்மணம் அவருக்கு காற்றில் கலக்கும்படி நகர்ந்தேன். ஆனால் அவர் காஃபியை எடுத்து மீண்டும் செய்தித்தாளை படிக்கத் தொடங்கினார். அவர் முகத்தில் ஒரு அசைவு கூட இல்லை. எனக்கு ஒருவித ஏமாற்றம். ஆனால் நான் விட முடிவு செய்யவில்லை. அடுத்த சில நாட்களில் என் உத்திகளை தீவிரப்படுத்தினேன். வீட்டில் பெருக்கும்போது நான் அவர் முன்னால் குனிந்து பெருக்குவேன். என் புடவை முந்தானை தரையில் இழுபடும்படி செய்வேன். ஏதாவது பொருள் கீழே விழுந்தால் அவர் முன்னால் குனிந்து பொறுக்கும்போது என் முதுகின் வளைவு அவருக்கு தெளிவாக தெரியும்படி பார்த்து கொள்வேன். துணிகள் உலர்த்தும் போது அவர் வெளியில் உட்கார்ந்திருந்தால் நான் கைகளை உயர்த்தி துணிகளை காய வைப்பது போல் நிற்பேன். ஒவ்வொரு முறையும் அவரது பார்வை என் மீது படுமா என்று எட்டி பார்ப்பேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர் எங்கோ தொலைவில் தன்னை இழந்து கொண்டிருப்பார். ஒரு நாள் மாலை நான் என் மகன் அரவிந்தை தூங்க வைத்துவிட்டு ஒரு இளஞ்சிவப்பு நைட்டி அணிந்து ஹாலுக்கு வந்தேன். விளக்குகள் அணைக்கப்பட்டிருந்தன. மாமா டிவி பார்த்து கொண்டிருந்தார். நான் அவர் அருகில் சென்று அமர்ந்தேன். அவர் சட்டென்று என்னை பார்த்தார். ஏன் காவ்யா இங்க உட்கார்ந்திருக்கே? அரவிந்தை பார்த்துக்கிட்டு போ என்றார். அவன் தூங்கிட்டான் மாமா. கொஞ்ச நேரம் இங்க உட்கார்ந்திருக்கட்டுமா என்றேன். அவர் முகத்தில் ஒரு மாற்றம் தெரிந்தது. அவருக்கு புரிந்திருந்தது. ஆனால் அவர் எதுவும் சொல்லவில்லை. நான் டிவி பார்க்க வேண்டும் என்று மட்டும் சொல்லி அவர் எழுந்து சென்று விட்டார். அந்த நொடியில் எனக்கு கோபமாக இருந்தது. அவர் ஏன் இப்படி ஒதுங்குகிறார்? ஒரு பெண் இவ்வளவு அருகில் வரும்போது ஒரு ஆணுக்கு தானாக உணர்ச்சி எழாதா? இவர் மனிதரா? இல்லை கல். இரவுகளில் நான் என் அறையில் படுத்து என் செயல்களை நினைத்து பார்க்கிறேன். ஒரு புறம் எனக்கு வெட்கமாக இருந்தது. இன்னொரு புறம் அவர் என்னை கண்டு கொள்ளாதது எனக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. நான் அவரை மிக நெருக்கமாக பார்க்க வேண்டும். அவருடைய தோளில் என் கையை வைக்க வேண்டும். அவருடைய மார்பில் என் தலையை சாய்க்க வேண்டும் என்று எனக்குள் ஒரு வெறி ஏற்பட்டது. அந்த வெறி எந்த ஒரு தடையையும் மீறத் தயாராக இருந்தது. அந்த இரவில் நான் ஒரு தீவிரமான முடிவு எடுத்தேன். இனிமேல் நான் பாதி நடவடிக்கைகள் செய்யப் போவதில்லை. நேரடியாக அவரை எதிர்கொள்ளப் போகிறேன். எப்படியாவது அவர் மனதை மாற்றியே தீருவேன். கதைகளில் வருவது போல் ஒரு மாமனார் தன் மருமகள் மீது ஆசை கொள்வதும் அவர்கள் இரகசிய உறவு வைத்து கொள்வதும் இது உண்மையில் நடக்கத்தான் செய்கிறது. இது தவறா? நானும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். கணவன் இல்லாத வாழ்க்கை எனக்கு சரியானதா? என் மனதில் இந்த கேள்விகள் அலை மோதின. என் உள்ளத்தில் ஒரு பெரும் போராட்டம். ஒரு பக்கம் தர்மம், இன்னொரு பக்கம் தாகம். எந்த பக்கம் வெல்லும்? அதை அடுத்த நாள் காலை நான் கண்டுபிடிக்கப் போகிறேன். அவர் என் முன்னால் இருந்து தப்பித்து ஓடுகிறார். ஆனால் ஒரு நாள் அவர் முகத்தில் அந்த பயத்தையும் தவிப்பையும் நான் பார்க்கப் போகிறேன். அதற்கு நான் என்ன செய்யப் போகிறேன்? அதுதான் முக்கியமான கேள்வி. 1 வாரம் கடந்தது. நான் மாமாவை வெல்வதற்கான என்னுடைய எல்லா முயற்சிகளும் தோல்வியில் முடிந்தன. ஆனால் நான் தளரவில்லை. மாறாக எனக்குள் ஒரு புதிய தீவிரம் பிறந்தது. அவரை எப்படியாவது இன்று இரவு பேச வைக்க வேண்டும் என்று எனக்குள் நிச்சயமான ஒரு உந்துதல். அன்று மாலை நான் வேண்டுமென்றே குளியலில் நீண்ட நேரம் செலவிட்டேன். நைட்டியாக ஒரு மெல்லிய துண்டை மட்டும் அணிந்து ஈரமான கூந்தலுடன் வெளியே வந்தேன். தண்ணீர் துளிகள் என் தோளில் இருந்து உதிர்ந்து கொண்டிருந்தன. நான் நினைத்தேன், இந்த முறை அவர் என்னை பார்த்து திணறுவார். வெளியே வந்ததும் ஹாலில் மாமா அமர்ந்திருந்தார். என் நடையில் ஒரு சுயநினைவு இருந்தது. நான் பாத்ரூமில் இருந்து என் அறைக்கு செல்லும் வழியில் அவர் எதிரே சென்றேன். என் உடல் முழுவதும் ஈரம். என் முடி அவிழ்ந்து தோளில் படிந்திருந்தது. நான் எதிர்பார்த்தது போல அவர் தலையை நிமிர்த்தி என்னை பார்த்தார். ஆனால் அந்த பார்வையில் பதற்றமோ பயமோ ஆசையோ இல்லை. மாறாக ஒரு கடுமையான கோபம் இருந்தது.
காவ்யா, உன்னுடைய இந்த நடத்தையை நான் கவனித்து வருகிறேன். நீ எதற்காக இப்படி செய்கிறாய்? உனக்கு உன் கணவன் மீது உள்ள நம்பிக்கை இல்லையா? என்றார் அவர் கனத்த குரலில். நான் சற்று திடுக்கிட்டேன். இதுவரை அவர் என்னை கண்டு கொள்ளாதது போல் நடந்தார். ஆனால் இப்போது அவர் பேசுகிறார். இதுவே என் வாய்ப்பு. நான் அவர் முன்னால் சென்று அவருடைய கைகளை பிடித்து கொண்டேன். மாமா, நீங்கள் எல்லாம் பார்த்திருக்கிறீர்களா? அப்படியானால் நான் ஏன் இப்படி செய்கிறேன் என்று உங்களுக்கு புரிகிறதா? எனக்கு உங்களுக்கு பிடிக்கும். நானும் தனியாக இருக்கிறேன். நீங்களும் தனியாக இருக்கிறீர்கள். ஏன் நாம் இருவரும்? நான் சொல்ல முடியாமல் நின்றேன். அவர் என் கைகளை விலக்கினார். நிறுத்து காவ்யா, நீ என்ன சொல்கிறாய் என்று உனக்கு தெரியுமா? நான் உன் மாமனார், உன் கணவரின் அப்பா. இது தவறு, பாவம். உன் மனம் அலைக்கழிக்கிறது. நீ குளிர்ந்த மனதுடன் யோசி என்றார். நான் அவர் பேச்சை காதில் வாங்கவில்லை. எனக்கு தெரியும் இது தவறு என்று. ஆனால் எனக்கு உங்கள் மீது கட்டுப்பாடில்லாமல் ஆசை ஏற்பட்டுவிட்டது. தயவு செய்து ஒரு முறை என் பக்கத்தில் நில்லுங்கள். இந்த ஒரே இரவு எனக்காக என்று கெஞ்சினேன். அவர் முகம் வெளிறிப் போனது. காவ்யா, தயவு செய்து உன் அறைக்கு. இது உனக்கும் எனக்கும் நல்லதல்ல என்று உறுதியாக கூறினார். ஆனால் நான் விடவில்லை. நான் அவர் முன்னால் மண்டியிட்டேன். நீங்கள் இல்லையென்றால் நான் உயிரை விடுவேன் மாமா. நான் தனிமையில் மூழ்கி விடுவேன். நீங்கள் மட்டும் கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள் என்று கதறினேன். அவர் என்னை உற்று பார்த்தார். அந்த பார்வையில் ஒரு பரிதாபம், ஒரு சோகம் இருந்தது. காவ்யா, உனக்கு இது ஆசை மட்டுமே, உண்மையான காதல் இல்லை. உன்னுடைய உடலின் தாகம் உனக்கு காதல் போல் தோன்றுகிறது. நான் 55 வயதான ஒரு மனிதன். உனக்கு ஒரு இளம் கணவன் இருக்கிறான். நீ ஒரு தாய். இந்த எண்ணங்களையெல்லாம் மாற்று. உன்னுடைய குடும்பத்தை நினைத்து பார் என்று சொன்னார். நான் தலையை உயர்த்தி அவர் கண்களை பார்த்தேன். நீங்கள் உணர்ச்சிகள் இல்லாத மனிதரா என்று கேட்டேன். அந்த கேள்வி அவர் உள்ளத்தை தொடுவது போல் இருந்தது. அவர் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டார். எனக்கும் உணர்ச்சிகள் உண்டு. ஆனால் நான் அதை கட்டுப்படுத்த தெரிந்தவன். நீ உன் வாழ்க்கையை கெடுத்து கொள்ளாதே என்றார். பின்னர் அவர் எழுந்து மெல்ல தன் அறைக்கு சென்றார். நான் மண்டியிட்ட நிலையிலேயே சிலையாக இருந்தேன். என் தோல்வி, என் அவமானம், என் ஆத்திரம் அனைத்தும் ஒன்றாக கலந்தன. அவர் நடந்து செல்லும் காட்சியை பார்க்கும்போது எனக்கு ஒரு புதிய திட்டம் பிறந்தது. நான் என் கணவரிடம் போன் செய்து, மாமா என்னிடம் தவறாக நடந்து கொண்டார் என்று பொய் சொல்ல வேண்டும். அது அவரை இன்னும் பயமுறுத்தும், அவரை என் பிடியில் வைத்திருக்கும். இந்த தீய எண்ணம் என்னுள் வலுவடைந்தது. அப்படி ஒரு பொய் சொல்ல நான் தயாரானேன். ஆனால் அதற்கு முன் மாமாவிடம் ஒரு இறுதி எச்சரிக்கை கொடுக்க வேண்டும். நான் என் கணவரிடம் பொய் சொல்லப் போகிறேன். மாமா என்னிடம் மோசமாக நடந்து கொண்டதாக. அவர் என்னை தடுத்து நிறுத்துவாரா அல்லது என்னை முற்றிலுமாக உடைத்து விடுவாரா? மறுநாள் காலை நான் மாமாவை தனியாக சந்திக்க முடிவு செய்தேன். அவர் தோட்டத்தில் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்தார். நான் அவர் பின்னால் சென்று நின்றேன். மாமா, ஒரு விஷயம். நீங்கள் எனக்காக எதுவும் செய்யாவிட்டால் நான் சூர்யாவிடம் ஃபோன் செய்து உங்களை பற்றி ஒரு கதை சொல்லப் போகிறேன். நீங்கள் என்னை தவறாக அணுகியதாக என்று குரலில் ஒரு முறுக்குடன் சொன்னேன். அவர் தோட்டக் குழாயை கீழே வைத்துவிட்டு மெதுவாக என்னை திரும்பி பார்த்தார். அவர் முகத்தில் ஒரு பயம் இருந்தது. காவ்யா, நீ இதை செய்ய மாட்டாய். இது உன் கணவனின் மனதை உடைக்கும் என்றார். நான் புன்னகைத்தேன். நான் உங்கள் மீது வைத்திருக்கும் ஆசை, இந்த ஒரு வாய்ப்பை நான் தவறவிட மாட்டேன். உங்கள் மகனின் மனைவி உங்கள் மீது ஒரு பொய் சொல்கிறாள். அவன் யாரை நம்புவான்? உன்னை அல்லது என்னை என்று நான் திட்டமிட்ட வார்த்தைகளை கூறினேன். அவர் கண்கள் சிவந்தன. நீ ஒரு தாய். உனக்கு குழந்தை இருக்கிறது. இது உன்னுடைய குழந்தையின் எதிர்காலத்தையும் பாதிக்கும் என்றார். எனக்கு என் மகிழ்ச்சிதான் முக்கியம் என்று சொல்லி நான் என் அறைக்கு சென்று விட்டேன். அன்று மாலை நான் மாமாவை மீண்டும் சந்தித்தேன். இம்முறை அவர் முகத்தில் ஒரு மாற்றம் இருந்தது. சரி, நீ சொல்வதை கேட்கிறேன் என்று சொன்னார். நான் மகிழ்ச்சியில் பூரித்தேன். என் திட்டம் வேலை செய்கிறது. இரவு நேரம் என் மகன் அரவிந்தை தூங்க வைத்தேன். மாமா ஹாலில் அமர்ந்திருந்தார். நான் அவர் அருகில் சென்று அமர்ந்தேன். இம்முறை அவர் பின்வாங்கவில்லை. நான் மிக நெருக்கமாக சென்று என் கையை அவர் தோளில் வைத்தேன்.
மாமா, நான் எவ்வளவு நாட்களாக உங்களுக்காக காத்திருக்கிறேன் தெரியுமா? இன்று இரவு உங்களுடன் இருக்க வேண்டும் என்று மெதுவான குரலில் சொன்னேன். அவர் முகத்தில் ஒரு போராட்டம் தெரிந்தது. காவ்யா, நான் ஒரு நிபந்தனை வைக்கிறேன். இது ஒரே ஒரு முறை மட்டும். அதற்குப் பிறகு இது பற்றி நாம் மறந்துவிட வேண்டும் என்றார். நான் உடனே ஒப்புக்கொண்டேன். என் மனதில் ஒரே எண்ணம், இந்த இரவு எப்படி இருக்கப் போகிறது? நான் அவரை என் அறைக்கு அழைத்துச் செல்ல முயன்றேன். ஆனால் அவர் தயங்கினார். இங்கேயே ஹாலில் இருப்போம், உன் அறைக்கு வர முடியாது என்றார். நான் ஏற்றுக்கொண்டேன். ஹாலின் விளக்குகள் அணைக்கப்பட்டன. நிலவொளி மட்டும் ஜன்னல் வழியே வந்து அந்த இருட்டில் ஒரு மெல்லிய பிரகாசம் தந்தது. நான் மாமாவை அணைத்துக் கொண்டேன். என் உடல் பதற்றமடைந்தது. ஆனால் அவர் ஒரு சிலை போல் இருந்தார். என் உதடுகள் அவரது காதருகில், மாமா, இன்று நீங்கள் என்னுடையவர் என்றேன். அவர் மெதுவாக என் கைகளைப் பற்றி என்னை விலக்கினார். காவ்யா, இது தவறு. என்னால் இதை செய்ய முடியாது. நான் எனக்குள் சொல்லிக் கொண்டேன், ஒருவேளை இப்படி ஒரு தருணம் வந்தால் உன்னை புரிந்து கொள்கிறேன் என்று. ஆனால் இப்போது எனக்கு புரிகிறது, இது எங்கள் குடும்பத்தை அழிக்கும். என் மகனின் நம்பிக்கையை நான் உடைக்க மாட்டேன் என்றார். நான் அதிர்ச்சியில் அவரை பார்த்தேன். என்ன சொல்கிறீர்கள்? நீங்கள்தானே சொன்னீர்கள். நான் பொய் சொன்னேன். உன்னை இங்கு இழுத்து வந்து உன் மனதை மாற்ற முடியுமா என்று பார்த்தேன். உனக்கு இது தவறுன்னு புரியல. நான் உன்னை கெடுத்து விட மாட்டேன். நீ ஒரு தாய், மனைவி. இந்த தவறான பாதையில் செல்லாதே என்று உறுதியாக கூறினார். நான் கோபத்தில் கதறினேன். நீங்கள் என்னை ஏமாற்றி விட்டீர்கள். நான் உங்கள் கையில் ஒரு பொம்மையா? இல்லை, நீ என் மகனின் மனைவி. அதுதான் நீ. நான் உன் மாமனார். இந்த உறவு மதிக்கத்தக்கது. அதை நீ மறந்து விடாதே என்று சொல்லிவிட்டு அவர் எழுந்து வெளியே சென்றார். நான் உடைந்து போனேன். என் கண்களில் கண்ணீர். அப்படியே ஹாலில் அமர்ந்திருந்தேன். அவர் சொன்ன வார்த்தைகள் என் மனதில் ஒலித்தன. ஒரு தாய், மனைவி. இந்த 2 வார்த்தைகளும் என் மனதில் மோதின. நான் உண்மையில் என்ன செய்யப் போகிறேன்? என் திட்டம் தோல்வியில் முடிந்தது. ஆனால் என் மனதில் ஒரு கேள்வி. நான் யார்? ஒரு தாயா? ஒரு மனைவியா? அல்லது இந்த தவறான ஆசைகளுக்கு அடிமையான ஒரு பெண்ணா? அன்று இரவு முழுவதும் எனக்கு தூக்கம் வரவில்லை. மாமாவின் வார்த்தைகள் என்னை ஒரு தாய், ஒரு மனைவி என்று நினைவூட்டியது. நான் கண்ணாடியில் என் முகத்தை பார்த்தேன். நான் யார்? இந்த கேள்வி என்னை துன்புறுத்தியது. என் மகன் அரவிந்த், என் கணவர் சூர்யா, என் மாமனார், இவர்கள் அனைவரும் என்னை ஒரு மையமாக பார்க்கிறார்கள். நானோ என் உடல் தாகத்தை மட்டுமே நினைத்துக் கொண்டிருந்தேன். காலை 6 மணிக்கு என் மகன் எழுந்து என் அருகில் வந்து அம்மா என்று அழைத்தான். அந்த குரல், அந்த குழந்தையின் புன்னகை என் மனதில் ஒரு மின்னல். நான் எப்படி அவனுக்கு அம்மாவாக இருக்க முடியும் இந்த தவறான எண்ணங்களுடன்? நான் அவனை கட்டி அணைத்து கொண்டேன். என் கண்களில் கண்ணீர் வந்துவிட்டது. நான் முடிவு செய்தேன். இனிமேல் நான் என் வாழ்க்கையை சரியான பாதைக்கு கொண்டு வரப்போகிறேன். காலை உணவு தயாரிக்கும்போது மாமா வந்தார். நான் அவரை பார்த்தேன். அவர் முகத்தில் எந்த கோபமும் இல்லை. மாறாக ஒரு அக்கறை இருந்தது. காவ்யா, நேற்று இரவு நடந்ததை மறந்துவிடு. நான் உன்னை மன்னிக்கிறேன். இனிமேல் நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று உனக்கு தெரியும் என்றார். நான் தலையை குனிந்தேன். மன்னிக்கவும் மாமா, நான் தவறு செய்துவிட்டேன். நான் உங்களை ஒரு மாமனாராக பார்க்கவில்லை. ஆனால் இப்போது புரிகிறது. நீங்கள் சொல்வது சரிதான் என்று சொன்னேன். சில நாட்கள் கடந்தன. நான் என் நடத்தையை மாற்றிக்கொண்டேன். புடவைகளை சரியாக அணிந்தேன். மாமாவை ஒரு மதிப்புடன் பார்த்தேன். அவர் எப்போதும் எனக்கு ஒரு மாமனாராக, ஒரு தந்தையாக இருந்தார். ஒரு நாள் மாலை நான் சமையலறையில் இருந்தபோது ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. என் கணவர் சூர்யா எதிர்பாராத விதமாக வீட்டுக்கு வந்தார். நான் அவரை பார்த்ததும் என் இதயம் படபடத்தது. சூர்யா, நீ இங்கே என்று கேட்டேன். ஆமாம் காவ்யா, அப்பா கூப்பிட்டார். உன்னை பற்றி சொன்னார். நீ தனிமையில் தவிக்கிறாய் என்று. எனக்கு உன்னை பற்றி கவலை. இனிமேல் நான் வெளிநாட்டு வேலையை விட்டுவிட்டு இங்கேயே இருக்க முடிவு செய்துவிட்டேன் என்று சொன்னான். நான் அதிர்ச்சியடைந்தேன். மாமாதான் சூர்யாவை அழைத்தார்.
நான் செய்த தவறு இருந்தும் அவர் என் குடும்பத்தை காப்பாற்ற நினைத்தார். சூர்யா என்னை அணைத்துக் கொண்டான். நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். இனிமேல் நாம் பிரிந்திருக்கப் போவதில்லை என்றான். அந்த அணைப்பில் நான் பாதுகாப்பாக உணர்ந்தேன். அன்றிரவு நான் மாமாவிடம் சென்றேன். மாமா, நீங்கள் ஏன் சூர்யாவை அழைத்தீர்கள்? நான் செய்த தவறு உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்னை வெறுக்க வேண்டும் என்று கேட்டேன். அவர் என்னை பார்த்து புன்னகைத்தார். காவ்யா, ஒவ்வொரு மனிதனும் தவறு செய்யலாம். ஆனால் அந்த தவறிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வதுதான் முக்கியம். நீ ஒரு நல்ல பெண். உன் குடும்பத்தை காப்பாற்றுவதே என் கடமை. உன் மகன், என் பேரன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதைவிட பெரியது எதுவும் இல்லை என்றார். அவர் கண்களில் ஒரு பரிவு இருந்தது. நான் அவர் காலில் விழுந்தேன். மாமா, என்னை மன்னித்து விடுங்கள். நான் ஒரு குழந்தையாக நடந்து கொண்டேன். இனிமேல் நான் உங்களை ஒரு தந்தையாகவே பார்ப்பேன். நீங்கள் எனக்கு கொடுத்த இந்த வாழ்க்கையை நான் பாதுகாப்பேன் என்று கதறினேன். அவர் என்னை என் காலில் தூக்கி நிறுத்தினார். இனிமேல் இது பற்றி பேச வேண்டாம். இது நமக்குள் ஒரு ரகசியம். சூர்யாவுக்கு எதுவும் தெரிய வேண்டாம். அவன் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் என்றார். நான் தலையாட்டினேன். அந்த வார்த்தைகள் என் மனதில் ஒரு புதிய ஒளியை ஏற்றின. நான் தவறு செய்தேன், அதை உணர்ந்தேன். ஆனால் மாமாவின் பெருந்தன்மை என்னை மீண்டும் நல்ல பாதைக்கு அழைத்துச் சென்றது. மாமா என்னை மன்னித்தார். சூர்யா திரும்பி வந்துவிட்டான். ஆனால் எனக்குள் ஒரு கேள்வி. நான் இந்த மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியுமா? என் மனம் மீண்டும் தவறான பாதையில் செல்லும். சூர்யா வந்து 1 மாதம் ஆகியிருந்தது. அவன் எனக்கு ஒரு நல்ல கணவனாக இருந்தான். காலையில் எழுந்ததும் எனக்கு காஃபி கொண்டு வருவான். மாலையில் நடைப்பயிற்சிக்கு அழைத்துச் செல்வான். இரவில் ஒன்றாக டிவி பார்த்து சிரிப்போம். நான் மறுபடி ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு திரும்பியிருந்தேன். ஆனால் என் மனதில் மாமா எனக்கு செய்த உதவி, அவருடைய மன்னிப்பு, அவருடைய தியாகம், இவை அனைத்தும் என் நினைவில் பசுமையாக இருந்தன. ஒரு நாள் காலை சூர்யா அலுவலகம் சென்று விட்டான். நான் மாமாவிடம் சென்றேன். மாமா, நான் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்க வேண்டும் என்றேன். அவர் ஆச்சரியமாக பார்த்தார். என்ன வாக்கு? இனி என் வாழ்க்கையில் நான் என் குடும்பத்தை முதல் இடத்தில் வைப்பேன். நான் ஒரு நல்ல மனைவியாக, நல்ல தாயாக, நல்ல மருமகளாக இருப்பேன். உங்கள் நம்பிக்கையை நான் ஒருபோதும் மீறமாட்டேன் என்று உறுதியாக சொன்னேன். அவர் புன்னகைத்தார். இதுதான் நான் எதிர்பார்த்த காவ்யா. இந்த வாக்கு உன் வாழ்க்கையை மாற்றும் என்றார். அன்று மாலை நான் சூர்யாவுக்கு அவன் விரும்பும் சாம்பார் மற்றும் வறுவல் செய்தேன். சூர்யா வந்ததும் என்ன இன்று ஸ்பெஷல் என்று கேட்டான். எல்லா நாளும் உன்னுடன் இருப்பதே ஸ்பெஷல் என்று நான் பதில் சொன்னேன். அவன் சிரித்தான். இரவு உணவின் போது நாங்கள் 3 பேரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டோம். மாமா சூர்யாவிடம், காவ்யா மிகவும் நல்ல குழந்தை, அவளை கவனித்துக்கொள் என்றார். சூர்யா அவரை பார்த்து, அப்பா, எனக்கு தெரியும், நான் அதிர்ஷ்டசாலி என்றான். அந்த வார்த்தைகள் என் மனதை நெகிழ வைத்தன. நான் என்ன செய்ய நினைத்தேன்? என்னை நான் இழந்துவிட்டேன். ஆனால் மாமா என்னை மீட்டெடுத்தார். அன்று இரவு சூர்யா என் அருகில் தூங்கிய போது நான் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டேன். என் மனதில் இருந்த இருள் முற்றிலும் விலகியிருந்தது. நான் என் கணவரை பார்த்தேன். அவன் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தான். அவன் முகத்தில் ஒரு பாதுகாப்பு. நான் அந்த பாதுகாப்பை கெடுக்க நினைத்தேன். இப்போது அதை நான் பாதுகாப்பேன். இப்போது நான் ஒரு புதிய காவ்யா. என் மகனுக்கு நான் ஒரு நல்ல தாய், என் கணவனுக்கு ஒரு நல்ல மனைவி, என் மாமனாருக்கு ஒரு நல்ல மருமகள். நான் தவறு செய்தேன். ஆனால் அந்த தவறு எனக்கு ஒரு பாடமாக அமைந்தது. வாழ்க்கையில் தவறான பாதை செல்லும் போது நல்ல மனிதர்களின் வார்த்தைகள் நம்மை மீண்டும் சரியான பாதைக்கு அழைத்து செல்லும். மாமாவின் அந்த ஒரு நாள் முடிவு என்னை மீட்டெடுத்தது. அவர் என்னை மன்னித்ததோடு என் குடும்பத்தையும் காப்பாற்றினார். இன்று நான் மனதளவில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். எந்த தவறான எண்ணமும் என்னை அருகுவதில்லை. சூர்யா எனக்கு கொடுக்கும் அன்பு, என் மகனின் புன்னகை, மாமாவின் மரியாதை, இதைவிட பெரிய செல்வம் எதுவும் இல்லை என்று நான் உணர்கிறேன்.